பிறந்தார். ஒன்றியுள்ள அதிகாரத்தால் சிறையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் சென்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒருமிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கிறோம். தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உலகத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் ஆமென். செய்தோரை நாங்கள் நினைப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதே. Amen.
எமது பெயர்த்து என போட்டு பெறுவது ஆட்சி வருகிற திருவுள்ள நிறைவேறுவது போல மண்டலங்கள் நிறைவேறுக. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்ணுள்ள ஆசிரியப்பட்டவன் நீரே, வேற்றின இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்ணுள்ள ஆசிரியப்பட்டவன் நீரே, வேற்றின இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்ணுள்ள ஆசிரியப்பட்டவன் நீரே, வேற்றின இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்ணுள்ள ஆசிரியப்பட்டவன் நீரே, வேற்றின இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்ணுள்ள ஆசிரியப்பட்டவன் நீரே, வேற்றின இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்ணுள்ள ஆசிரியப்பட்டவன் நீரே, வேற்றின இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்ணுள்ள ஆசிரியப்பட்டவன் நீரே, வேற்றின இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்ணுள்ள ஆசிரியப்பட்டவன் நீரே, வேற்றின இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்ணுள்ள ஆசிரியப்பட்டவன் நீரே, வேற்றின இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்ணுள்ள ஆசிரியப்பட்டவன் நீரே, வேற்றின இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. தந்தைக்கு மாணவர்கள் தூய ஆவிக்கு மேன்மைண்டாகிறது. எங்கள் இயேசு, எங்கள் பாவங்களை மன்னியும், தரங்கத்தையும் காப்பாற்றும், சர்வார்த்த மக்களையும் வல்லவாறு நடித்திருந்தோம். இவருக்கு யாரால் தேவையோ அவர்களுக்கு சோதை புரியும். தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பில் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பில் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பில் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பில் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பில் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே,
நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தியானிப்போமாக. வாழ்க
மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசிரியப்பட்டவர் ஆசிரியப்பட்டவரே அருள்மிகு மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசிரியப்பட்டவர் ஆசிரியப்பட்டவரே அருள்மிகு மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, தூய ஆவியாகிய இறைவா, புனித மரியே, குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, புனித பிரான்சிஸ் அசிசியாரே, புனித தந்தை பியோவே, பிரான்சிஸ் சபையின் மணிமுடியான புனித தந்தை பியோவே, பியோ கிரேசினாவின் முத்தே புனித தந்தை பியோவே, பிரான்சிஸ்கன் சபையின் நல்மாதிரியே புனித தந்தை பியோவே, புனிதர்கள் புனிதராக விளங்கும் புனித தந்தை பியோவே, மக்கள் புனிதர் புனித தந்தை பியோவே, கீழ்ப்படுதலில் மிகவும் சிறந்து விளங்கிய புனித தந்தை பியோவே, சிறு வயதிலே இறைஞானத்தை பெற்று விளங்கிய புனித தந்தை பியோவே, பாவிகள் மனம் திரும்ப தன்னையே வலித்து கொண்ட புனித தந்தை பியோவே, அன்னை மரியாளிடம் ஆழ்ந்த பக்தி கொண்ட புனித தந்தை பியோவே,
வாழ்நாள் முழுவதும் அன்னை மரியாதை அம்மா என்று அழைத்த புனித தந்தை பியோவே, இயேசுவின் பாடுகளில் பங்கேற்ற 5 காயங்களை தன் உடலில் சுமந்த புனித தந்தை பியோவே, புனித பிரான்சிஸ்குவின் அடிசுவற்றில் வாழ்ந்த புனித தந்தை பியோவே, திருப்பலியின் மேன்மையை உணர்ந்து ஆனந்தம் கொண்ட புனித தந்தை பியோவே, திருப்பலியில் உண்மையே பலியாக்கிய புனித தந்தை பியோவே, ஒப்பற்ற அருட்சாதனைகளை வழங்க பேரார்வம் கொண்ட புனித தந்தை பியோவே, பாவத்தை அடியோடு வெறுத்த புனித தந்தை பியோவே, மாநிலரின் உள்மனதில் உணவுகளை ரகசியங்களையும் ஊடுருவி காணும் புனித தந்தை பியோவே, உடன்பிறவா சகோதர சகோதரிகளையும் அதிகம் அன்பு செய்த புனித தந்தை பியோவே, சில நாட்கள் திவ்ய நற்கருணையை மட்டும் உணவாக உட்கொண்ட புனித தந்தை பியோவே, இறை பிரசன்னத்தில் அடிக்கடி பரவசம் அடைந்த புனித தந்தை பியோவே, அனைவரின் நல்ல ஆன்மீக ஆலோசகரான புனித தந்தை பியோவே, மேலோருக்கும் கீழோருக்கும் தொடர்பு கண்ட புனித தந்தை பியோவே, தன்னை நாடி உத்தரிக்கின்ற ஆன்மாக்களின் வேதனையை தணித்த புனித தந்தை பியோவே, 5 காயங்களிலிருந்து நறுமணம் பரப்பிய புனித தந்தை பியோவே, நறுமணத்தால் உலகம் முழுவதும் தொடர்பு கொண்டு செயல்பட்ட புனித தந்தை பியோவே, சாத்தானின் சோதனைகளை வென்றவரான புனித தந்தை பியோவே, ஒரே நேரத்தில் 2 இடங்களில் தோன்றும் வரம் பெற்ற புனித தந்தை பியோவே, திடீரென மனதிலும் ஆற்றல் பெற்றவரான புனித தந்தை பியோவே, எதிர்காலத்தை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரான புனித தந்தை பியோவே, அடுத்தவர் அறியாமல் நடமாடும் ஆற்றல் பெற்ற புனித தந்தை பியோவே, தீராத நோய்களை குணமாக்கும் வல்லவரான புனித தந்தை பியோவே, உடலில் உள்ளுறுப்புகளை சேதமடைந்தவர்களை அற்புதமாக குணமளித்த புனித தந்தை பியோவே, வயிற்றில் தோன்றிய கட்டுகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கிய புனித தந்தை பியோவே, காக்காவளிப்பு நோயையும் குணமாக்கிய புனித தந்தை பியோவே, இறைஞானத்தால் தண்ணீர் பஞ்சத்தை நீக்கிய புனித தந்தை பியோவே, பார்வை இழந்தோருக்கு பார்வையளித்த புனித தந்தை பியோவே, குழந்தை பேரற்றவர்களுக்கு குழந்தை வரமளித்த புனித தந்தை பியோவே, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சிறுவனை குணமாக்கிய புனித தந்தை பியோவே, புற்றுநோய்களை அற்புதமாக குணப்படுத்திய புனித தந்தை பியோவே, பேய்களை நடவடிக்க செய்தவரான புனித தந்தை பியோவே, நினைவு இழந்தவர்களை வல்லமிக்க ஜபத்தால் குணமாக்கிய புனித தந்தை பியோவே, இப்பொழுது நோயாளிகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசும் புனித தந்தை பியோவே, தீயவர்களை மனமாற்றிய புனித தந்தை பியோவே, இயேசுவின் பிரசன்னத்தை எல்லோருக்கும் உணர்த்திய புனித தந்தை பியோவே, அவிசுவாசிகளை மனம் திரும்பிய புனித தந்தை பியோவே, புனிதரின் ஆனந்தமாகிய புனித தந்தை பியோவே, தொழிலாளர் நலனை பேணிய புனித தந்தை பியோவே, எல்லோருக்கும் எல்லாமும் ஆன புனித தந்தை பியோவே, மக்களின் வறுமையை குறைக்க தொழிற்பயிற்சி பள்ளி ஏற்படுத்திய புனித தந்தை பியோவே, பேரழைக்கும் மருத்துவமனையின் மூளைக்கல்லான புனித தந்தை பியோவே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே. மன்றாடுவோமாக. எங்கள் வானக தந்தையே இறைவா, புனித தந்தை பியோவை மக்களின் புனிதராகவும் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் மக்களை கழிக்கிறேன். அதற்காக நாங்கள் வந்து கொடான கொடி நட்டு செலுத்துகிறோம். அவரது அருளுதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் கடமைகளை தவறாமல் இருக்கவும் கீழ்ப்படுகிற சிறந்திருக்கவும் செய்ததும் எங்களுக்கு நேரிடும் நிகழ்வுகள் எல்லாம் ஒரு ஆதரவை கற்றுணரவும் செய்கிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக மன்றாடுகின்றோம். புனிதரை நோக்கி ஜெபங்கள். அமைதியே உருவான புனித தந்தை பியோவே, போர்களும் சண்டைகளும் குழப்பங்களும் நிறைந்த துணைகள் அமைதியும் சமத்துவமும் அன்பும் மேலோங்கி வளர இறைவன் இயேசுவிடம் பரிந்து பேசி மன்றாடுகிறோம். சீர்நிலைகளில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
அறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, வேண்டி கடையாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித தந்தை பியோவே, நாட்டிலும் பஞ்சை, பசி, பட்டினி, வறட்சிகள் நீக்கி மக்கள் வளமோடும் நலமோடும் நிறைவோடும் வாழ தேவையான வரத்தை இறைவன் இயேசுவிலிருந்து பெற்றுத்தர மன்றாடுகின்றோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை வந்து பெயர் அற்புத குணமளிக்கும் புனித தந்தை பியோவே, தீராத நோய்களினால் வேதனைப்படும் மக்களை கண்ணோக்கி பாரும். அவர்கள் வேண்டுதலுக்கு மனமிறங்கி நல்ல உடல் நலம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிசாசுகளை நடுநடுங்க செய்யும் புனித தந்தை பியோவே, மக்களை வாட்டி வதைக்கும் தீய சக்திகளை விரட்டி அவர்களுக்கு மன நிம்மதியையும் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் வழங்கிட இறைமகன் இயேசுவிடம் பரிந்து பேசி மன்றாடும். புனித தந்தை பியோவே, எம் சமுதாயத்தில் வாழும் இளைஞர்கள் தீய வாழ்க்கையில் சுயநலத்தை விட்டுவிட்டு நல்வழிக்கு திரும்பவும் வாழ்க்கையில் முன்னேறவும் தியாக மனம் உள்ளவர்களாக மாறவும் வரமருளை இறைமகனிடம் பரிந்து பேசும். இறைஞானம் நிறைந்த புனித தந்தை பியோவே, எங்கள் குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் தெய்வ பயத்திலும் கீழ்ப்படிதலும் சிறந்து விளங்கி திருச்சபைக்கும் நாட்டுக்கும் எதிர்கால தூண்களாக விளங்க இறைமகன் இயேசுவிடம் பரிந்து பேசும். தொழிலாளர்களின் ஆறுதலான புனித தந்தை பியோவே, எம் நாட்டு தொழிலாளர்கள் நல்ல வேலை வாய்ப்பை பெற்று நீதியான ஊதியம் பெற்று குடும்ப வருமானத்தையும் நாட்டு வருமானத்தையும் பெருக்கி வளமான வாழ்க்கை வாழ்ந்திடவும் அமைதியாக வாழ்ந்திடவும் வரம் தர இறைமகன் இயேசுவிடம் பரிந்து பேசும். நல்லுறவில் புனித தந்தை பியோவே, எம் நாட்டு மக்கள் வேற்றுமைகளை அகற்றி ஒற்றுமையை வளர்க்கும் சாதிமத பேதமின்றி ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரிகளாக மதித்து ஏற்று அன்பு செய்து சகிப்பு தன்மையோடு வாழ தேவையான அருள் பெற்று தர வேண்டும் என்ற இறைவன் இயேசுவிடம் மன்றாட உண்மை வேண்டுகின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித தந்தைக்கு ஒரு யோசிக்கவும் என்னுடைய கையில் இருக்கின்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளவும் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். 5 காய வரம் பெற்ற முதல் குழுவே, புனித தந்தை பியோவே, அனைத்து ஆன்மாக்களும் விண்ணகம் சேர தொடர்ந்து பரிந்து பேசி பாவிகளை மனம் திருப்பி பரமரிடம் சேர்க்க உறுதியளித்தவரே, நற்கருணை ஆதரோடு ஒன்றிக்க ஒப்பற்றவரே, சுபமாலை பக்தியை சாத்தான எதிர்க்கும் ஆயுதமாக கொண்டவரே, தவத்தை ஏற்று ஏழ்மை தாழ்ச்சி பிறரன்பு புண்ணியங்களில் சிறந்து இடைவிடா மன்றாட்டால் தீராத நோய்களை குணமாக்கும் வரப்பெற்ற வல்லலே, எதிர்காலத்தை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரே, 5 காயங்களிலிருந்து நறுமணம் பரப்பும் நாயகரே, ஒரே நேரத்தில் 2 இடங்களில் தோன்றும் நல்லவரே, மாபெரும் புனிதரே, தூய பியோவே,
இதோ வேதனைகளோடும் பிரச்சனைகளோடும் தீராத நோய்களோடும் வாழ்க்கை சுமைகளோடும் உம்மை நாடி தேடி வரும் எங்களை கண்ணோக்கி பாரும். நாங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுகளை இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுகளை அமைதியாக சொல்வோம். அதோடு கொரோனா தொற்று நோய் உலகிலிருந்து அவையோடு அகற்றப்பட வேண்டும். மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மக்கள் வளமோடு நலமோடு வாழ வேண்டும். அமைதியும் மகிழ்ச்சியும் கொண்டிருக்க வேண்டும் என்று இப்பொழுது நாம் அமைதியாக செய்கிறோம். இறைவனிடம் நேசி தயவாய் பெற்றுத்தாரும் அகிலம் போற்றும் அற்புத தந்தை புனிதத்தியோரை இயேசுவின் 5 காயங்களை ஒரு உடலில் சுமந்து வேதனைகளை அனுபவித்து துன்பத்தில் இறைவனை இழந்தவரை நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை ஏற்று புனித வாழ்வு வாழவும் உலகிற்கு அமைதியை கொண்டாடவும் தேவையான வரங்களை இறைவனை இயேசுவிடமிருந்து பெற்றுத்தாரும். ஆமென். என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் புனிதனை போற்றுகிறக்கு. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித தந்தை பியோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தந்தை பியோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தந்தை பியோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருப்பலி கருத்துக்கள். லூர்து தனசாமி சகாய வீசன் நித்திய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும், மரிய மைக்கேல் லூர்து சாமி லூர்து பாபி குடும்ப நன்றிக்காகவும், சலைட் அம்மா குடும்பம் ஆசிர் வேண்டியும் கண் பார்வை கிடைக்கவும், தேவ பிரபாகர் வீடு கட்டும் பணி பிரச்சனையான இந்த வேளையில் இந்த பியோ வழியாக மறுபடியும் ஆரம்பிக்கவும், இந்த ஆண்டு நல்ல முறையில் வீட்டை முடித்து குடிப்பெயரவும், கப்ரியல்புரம் ஜான் மலர் குடும்பத்தில் நினைத்த காரியம் நடக்க வேண்டியும், மரிய லிகோரியா படிப்பிலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டியும் இறை ஞானத்திற்காகவும், ஸ்டீவ் உடல் சுகம் வேண்டியும், ஜெயபாரதி திருமணம் நடைபெற வேண்டியும், விமல் கிறிஸ்டோபர் திருமணம் நடைபெற வேண்டியும், ஆனந்த் வேலை கிடைக்கவும், சின்னதுரை ஜாக்லின், ஜெயநிர்மா ஜோசப் செலின் ஆரோக்கியமேரி குடும்ப நன்றிக்காகவும், ஜோன் தமிழரசி நல்லபடியாக வீடு கட்டிய முடித்ததற்கு நன்றியாகவும், தமிழரசிக்கு உடல் சுகம் வேண்டியும், ஜெசிந்தா நினைத்த காரியம் நடைபெறவும் உடல் சுகத்திற்காகவும், பாத்திமா வாழ்வில் ஆண்டவர் செய்த எண்ணற்ற கோடி நன்மைகளுக்கு நன்றியாகவும், கண் காதில் உள்ள பிரச்சனை தீர்ந்து நலமாகவும், வீட்டின் வேலைகளுக்கு தேவையான பண உதவி விரைவில் கிடைக்கவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள் ரட்சிப்படையவும், புனித தந்தை பியோ வழியாக பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், ராஜாமணி நினைவு நாள் 6வது ஆண்டை நினைவு கூறுகிற இந்த நாளில் விண்ணகர் தேவன் விண்ணகர் பேரின்பத்தை அந்த ஆன்மாவிற்கு தர வேண்டியும், ரீட்டா ஜோசப் ராஜ், பிரியா ஆண்டனி புனித பியோ வழியாக
ஆண்டவர் ஆசீர் பெற்ற நன்மைகளுக்காகவும் மற்றும் புனித பியோ இயக்கத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் இந்த புனித பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகி விடவிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, புனித பியோ ஜெபமாலை இயக்கத்தின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியிலே வரவேற்று கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள்ளே இருப்பதற்காக அழைக்கின்றேன். இன்றைய திருப்பலியிலே சிறப்பான விதத்தில் உங்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் நீங்கள் விரும்பி கேட்கின்ற வேண்டுதல்களுக்காகவும் ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன். உங்கள் அனைவரையும் சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியிலே இறைவனிடத்திலே அர்ப்பணிக்கின்றேன். உங்களுடைய தேவைகளை எல்லாம் கடவுள் நிறைவேற்றுகிறார். உங்களை எல்லாம் கடவுள் அதிகமாக அன்பு செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த திருப்பலிக்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனிதமரியாதை புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே எங்களையும் முதலில் ஆகியாளர்களிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றார்கள். எல்லாம் அந்த இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Amen.
ஏற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாய் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். இயல் 22 இறை வசனங்கள் 21 27. ஆண்டவர் கூறியது, அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே. ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அலுவலுக்கு செவிசாய்ப்பேன். மேலும் என் சினம் பற்றி எரியும். நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன். இதனால் உங்கள் மனைவியர் விதவைகளாவர், உங்கள் பிள்ளைகள் தாயற்றோர் ஆவர். உங்களோடு இருக்கும் என் மக்களின் ஏழை ஒருவனுக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் நீ அவர்கள் மேல் ஈட்டிக்காரன் ஆகாதே, அவரிடம் வட்டி வாங்காதே. பிறருடைய மேலாடையை அழகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்து விடு. ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை. உடலை மூடும் அவரது மேலாடையை இதுவே. வேறு எரிந்தால் அவர் படுத்துறங்குவார். அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவிசாய்ப்பேன். ஏனெனில் நான் இரக்கமுடையவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். 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 உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவரின் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். என்
அவர்தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளிடம் திரும்பி அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 5c முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். மிகுந்த வேதனை நடுவிலும் நீங்கள் தூய ஆவி அருளும் மகிழ்வோடு இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள். இவ்வாறு எங்களைப் போலவும் ஆண்டவரைப் போலவும் நடப்பவரானீர்கள். மாசிடோனியாவிலும் அக்காயாவிலும் உள்ள நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் முன்மாதிரியானீர்கள். எப்படியெனில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிடோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். இவ்வாறு நீங்கள் வானினின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கியங்கள் 34 முதல் 40 முடியும். அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரை, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே
தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மேலும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளை அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, புனித பியோ ஜெபமாலை இயக்கம் என்ற அடிப்படையில் அன்போடு அனைவரும் நீங்கள் கூடி வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கொரோனா தொற்று நோய் கடந்த சில மாதங்களாக ஏதோ இன்றைக்கு ஏதோ நாளைக்கு முடிந்துவிடும் என்ற எதிர்பார்ப்போடு எல்லோரும் இருக்கின்றோம். ஆனால் இன்னொரு புறம் முடிவதாக தெரியவில்லை என்ற ஒரு அதிர்ச்சியானது தொடர்பு கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மக்களை பாதுகாப்பதில் உலக நாட்டு தலைவர்கள் தவறிவிட்டார்கள் என்பதை தான் இது குறிக்கிறது. நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு நாட்டு மக்கள் வரி செலுத்துகிறார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய தொற்று நோய் மத்தியிலும் கொடுமையான நிகழ்வுகள் எல்லாம் நடந்தே கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டுமாக மக்களை சுரண்டுகின்ற ஒரு மனப்பான்மையானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாட்டு தலைவர்களிடையே நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக கொள்ளையடிக்கின்ற ஒரு மனப்பான்மையானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லோரும் அறிந்த ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் உலக நாட்டு தலைவர்கள் இந்த சூழ்நிலையிலும் போர் பயத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதோ இங்கே நாங்கள் போரை தொடங்கப் போகிறோம், அங்கே நாங்கள் போரை தொடங்கப் போகிறோம், நாங்கள் அழிக்கப் போகிறோம், நாங்கள் வெல்லப் போகிறோம் என்ற மனப்பான்மையை கோலோச்சிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், வன்முறையும் வெறுப்பும் தொடர்ந்து தலைவிரித்தாடிக்கொண்டே இருக்கிறது. வன்முறையும் வெறுப்புகளும் பிறரை அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மனப்பான்மையில் தொடர்ந்து நடந்தேறிக்கொண்டே இருக்கிறது. ஆமாம் புரியவில்லை, இதுதான் இன்றைய உலகமாக இருக்கிறது. திருத்தந்தை மறைந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் சொல்லுகின்றார், வெறுப்பும் வன்முறையும் கொண்ட இரக்கமற்ற கொடூரமான ஒரு கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தை எதிர்த்து அன்பு கலாச்சாரத்தை நாங்கள் போதிக்கிறோம். இரக்கமற்ற கலாச்சாரத்தை போதித்து எதிர்த்து அன்பு கலாச்சாரத்தை நாங்கள் போதிக்கிறோம் என்று சொல்கிறார். தற்போது இருக்கின்ற கலாச்சாரம், நாம் பார்க்கின்ற கலாச்சாரம் இரக்கமற்ற கொடூரமான கலாச்சாரம் அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது. மனிதர்களை மதிப்பதில்லை, மனிதர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. மனிதர்கள் ஒருவரை மற்றவர் எப்பொழுதும் ஏமாற்றிக் கொண்டே துரோகங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் இன்றைய கலாச்சாரமாக இருக்கிறது. ஆனால் இதன் மத்தியிலும் நாங்கள் அன்பு கலாச்சாரத்தை தான் உருவாக்குகிறோம். ஆகவே இரக்கமற்ற கலாச்சாரத்திற்கு எதிரானது அன்பு கலாச்சாரம். அந்த அன்பு கலாச்சாரத்தை நாங்கள் படைப்போம் என்று 6ஆம் சின்னப்பர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, கடந்த 4ஆம் தேதி அசிசி நகரிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஃப்ரெட்டலி துத்தி
அனைவரும் உடன் பிறந்தோர், இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற ஒரு சுற்றுமடலை அவர்கள் கையெழுத்திட்டார்கள், ஒரு ஆவணத்தை கையெழுத்திட்டார்கள். அவருடைய கனவு இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மக்களும் உடன் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற உண்மையை நிலைநாட்ட வேண்டும். அனைத்து மக்களுமே உடன் பிறந்தோம், நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள். விண்ணக தந்தை நம்முடைய தந்தை என்றால் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள், உடன் பிறந்தவர்களாக இருக்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, அந்த உண்மையை நிலைநாட்ட வேண்டும் இன்றைய வெறுப்பு கலாச்சாரத்திற்கு எதிராக என்று திருத்தந்தை அவர்கள் நல்ல சமாரிய உண்மையை அடிப்படையாக கொண்டு இந்த சுற்றுமடல் கடிதத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், கையெழுத்திட்டிருக்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அபுதாபிக்கு சென்ற பொழுது அபுதாபியிலே உலகம் முழுவதும் ஒரு மனித குடும்பம், ஹியூமன் ஃப்ரெட்டர்னிட்டி ஆகியிருக்கிறது. நாம் எல்லோரும் மனித குடும்பமாக இருக்கிறோம். சாதி மத பேதமின்றி எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் மனித குடும்பத்தை அமைக்கிறோம் என்று சொல்லி அங்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையிலே திருத்தந்தை அவர்களும் அந்த நாட்டு தலைவர்களும் இஸ்லாமிய மத தலைவர்களும் மற்ற தலைவர்களும் கூட கையெழுத்திட்டு அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நாட்டு தலைவர்கள் இந்த அறிக்கையின் அடிப்படையிலே இவற்றை எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம் என்று அவர்கள் குழுவாக அமைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய தலைவர்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற அழைப்பை, ஒரு கனவை நம் முன் நிறுத்துகிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு கிறிஸ்தவ மதத்திற்கு உட்பட்டது மட்டுமல்ல, இது மனித சமுதாயம் அனைத்திற்கும் உட்பட்டதாக இருக்கிறது. இந்த மதம் அந்த மதம் என்று கிடையாது. மாறாக நாம் அனைவருமே உடன் பிறந்தவர்கள். கடவுள் நமக்கு தந்தையாக இருக்கிறார், அன்பு செய்கிற தந்தையாக இருக்கிறார். நாமும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்தால்தான் நாம் உடன் பிறந்தவர்கள் என்பதற்கு அது அத்தாட்சியாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இது கிறிஸ்தவர்களின் கனவாக இருக்க வேண்டும். இது கிறிஸ்தவர்களின் கனவாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இது வெளிப்பட வேண்டும். 23ஆம் தேதி திருத்தந்தையை சந்தித்த முதலாம் முதுபெரும் தந்தை பர்த்தலமேயில் சொல்லுகிறார். ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையுடைய தலைவர். ஆகவே இவர் திருத்தந்தையை சந்தித்த பொழுது கிறிஸ்தவர்களின் ஒற்றுமை என்ற அடிப்படையிலே சந்தித்த பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற கடிதத்தை அடிப்படையாக வைத்து இது கனவாக இருக்க வேண்டும், இது நம்முடைய கனவாக இருக்க வேண்டும் என்று அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இது மிகவும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக அவரிடத்தில் செல்லுகிறார்கள் பரிசேயர்கள் ஒன்று கூடி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து சதுசேயர்களை வாயடைக்க செய்தார், உயிர்த்தெழுதல் இல்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள் சதுசேயர்கள். ஆனால் உயிர்த்தெழுதலை அவர்களுக்கு விளக்கி காட்டுகிறார். அவருடைய பதிலினால் இந்த சதுசேயர்களுக்கு பேச முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேள்விப்பட்டு இந்த பரிசேயர்கள் ஒன்று கூடி வருகிறார்கள். சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் எந்த விதத்திலும் நெருக்கமான உறவு கிடையாது. சதுசேயர்களும் பரிசேயர்களும் இரு துருவங்கள். இந்த இரு துருவங்களாக இருக்கிறவர்கள், இவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. இவர்கள் இணைந்து வரமாட்டார்கள். ஆனால் இயேசுவை சோதிப்பதற்கு, இயேசுவின் மீது பழி சுமத்துவதற்கு, குற்றம் சுமத்துவதற்கு மட்டும் இவர்கள் சேர்ந்து வருகிறார்கள். இயேசு அவ்வளவு பெரியவராக இருந்தார். அவரிடத்தில் வந்தவர்களை எல்லாம் குணமாக்கினார். அவர்களிடத்தில் வந்த ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள்,
தனித்து விடப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், நோயினால் வேதனைப்பட்டவர்கள், ஏன் இறந்தவர்கள் அனைவருக்கும் அவர் தனது அன்பை அள்ளி வீசினார், வாரி வழங்கினார். அவரிடத்தில் வந்தவர்கள் அனைவரும் அவரது அன்பை சுவைத்தார்கள். அவரிடத்திலிருந்து ஆற்றல் வெளிப்பட்டது அன்பின் மிகுதியினால். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆகவே மக்கள் இயேசுவை சுற்றி சுற்றி வர ஆரம்பித்தவுடன் இந்த சதுசேய பரிசேயர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. நமது அதிகாரத்திற்கு நமது புகழுக்கும் பங்கு வந்துவிடும் என்று நினைத்து இயேசுவை எப்படியாவது தொலைக்க வேண்டும், இயேசுவை எப்படியாவது குற்றம் கண்டுபிடித்து சட்டத்தின் அடிப்படையில் தண்டித்து அவரை வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்துதான் அவரை சோதிப்பதற்காக இருக்கிறார்கள். ஆனாலும் அவரிடத்தில் கேட்ட கேள்வி, அந்த அவர்களிலே இருந்த திருச்சட்ட அறிஞர் அந்த கேள்வியை கேட்க மிகவும் எளிமையான கேள்வி. ஆனால் இது அவர்களுக்கு மிகவும் முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியை குறித்து அவர்களே விவாதம் செய்வார்கள் அடிக்கடி. அது என்ன கேள்வி? திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது? அன்புக்குரியவர்களே, அவர்கள் கேட்கிறார்கள், போதகரே, இயேசுவை போதகர் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவரை மதிக்கிறார்கள் ஒருபுறம், ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவரிடத்தில் இந்த கேள்வி, திருச்சட்டம், நாங்கள் எல்லாம் சட்டத்தை பயின்றவர்கள், எங்களுக்கு சட்டம் தெரியும். மோசே கொடுத்தது 10 கட்டளைகள். கடவுளிடமிருந்து 10 கட்டளைகளை மோசே வழங்கினார், பெற்றுக் கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளை பல நூறு கட்டளைகளாக அவர்கள் விளக்கம் கொடுத்து உருவாக்கிவிட்டார்கள். ஆகவே மிகவும் சுமையான ஒரு திருச்சட்டம், சட்ட புத்தகம் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த 10 கட்டளைகள் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ கட்டளைகள் அவர்கள் அனுசரிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் நாங்கள் சரியாக பின்பற்றுகிறோம் என்று இந்த பரிசேயர்கள் தங்களுக்குள்ளே நினைத்துக் கொள்வார்கள். சட்டங்களை சட்டப்படி வாழ வேண்டும், திருச்சட்டப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் கோடிட்டு காட்டு அதை வாழ்வார்கள். மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று வற்புறுத்துவார்கள். வாழவில்லை என்றால் அவர்கள் தண்டிப்பதற்கும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். ஆகவேதான் இயேசுவை எப்படி தண்டிக்கலாம் என்று அவர்கள் சோதிப்பதற்காக வருகிறார்கள். இந்த திருச்சட்டம் என்ன, தலை சிறந்த சட்டம் எது, கட்டளை எது திருச்சட்ட நூலிலே என்று கேட்ட பொழுது இயேசு மிக அழகாக சொல்லுகிறார். ஆமாம் புரியவர்களே, இயேசு மிக அழகாக சொல்லுகிறார். திருநூலை அவர் மேற்கோள் காட்டிதான் சொல்லுகிறார். இணைச்சட்ட நூலில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தான் சொல்லுகிறார். உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. கடவுளிடம் அன்பு செலுத்து. எப்படி? ஏதோ நான் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகின்ற வார்த்தையில் அல்ல, மாறாக வாழ்க்கையில் எப்படி அன்பு செலுத்த வேண்டும்? முழுமையாக, எல்லாம் முழுமையாக அன்பு செலுத்த வேண்டும் கடவுள். முழு இதயத்தோடு, பிளவுபடாத இதயத்தோடு கடவுள் மீது அன்பு கூற வேண்டும். முழு உள்ளத்தோடு, உன் உள்ளம் எப்பொழுதும் அந்த கடவுளையே சார்ந்திருக்க வேண்டும். முழு மனதோடும் உனது எண்ணங்கள், சிந்தனைகள் அனைத்தும் முழுமையாக கடவுளை அன்பு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி நீ ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுதான் தலை சிறந்த முதன்மையான கட்டளை என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து மீண்டும் சொல்லுகிறார், உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 கட்டளைகளும் 2 கட்டளைகள் அல்ல, ஒரே கட்டளை. இயேசு சொல்லுகிறார், இது இணையான 2வது கட்டளை. முதல் கட்டளைக்கு இணையான 2வது கட்டளை. ஆனால் இது 2வது கட்டளை அல்ல, இணையான கட்டளை. ஆகவே கடவுளை அன்பு செய்வதும் அயலாரை அன்பு செய்வதும் மிக முக்கியமான ஒரு கட்டளை. இந்த கட்டளையில் தான் எல்லா கட்டளைகளும், எல்லா சட்டமும் அடங்கி இருக்கிறது. இந்த கட்டளைகளை நாம் நீக்கிவிட்டால் மற்ற சட்டங்கள் ஒன்றுமே இல்லை. அவற்றை பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பின்பற்ற வேண்டியது கடவுளை அன்பு செய்ய வேண்டிய கட்டளை, மனிதரை அன்பு செய்ய வேண்டியது என்ற ஒரு கட்டளை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதிலாக கொடுக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவர் கட்டளைகளை அடிப்படையானது. நாம் கொண்டிருக்கிறோம் வேத புத்தகம், இறைவாக்கு நூல்கள்.
அனைத்திற்கும் அடிப்படையாக, எல்லா சட்டங்களுக்கும் அடிப்படையான சட்டம் கட்டளை இந்த கட்டளை தான். கடவுளை அன்பு செய்கின்ற கட்டளை, மனிதரை அயலாரை அன்பு செய்கின்ற கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற இந்த கட்டளையை நாமும் கூட நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, என் யோவான் நற்செய்தியை பார்க்கிறோம். 13வது அதிகாரத்திலே 13:33 வாசிக்கிறோம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து என் சீடர்கள், நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். புதியதொரு கட்டளை கொடுக்கிறேன். ஏற்கனவே இருந்த கட்டளை தான், ஆனால் இயேசு கொடுக்கின்ற விதம் புதுமையாக இருக்கிறது. புதியதொரு கட்டளையாக அது அமைகிறது. அன்பு செலுத்துங்கள். நான் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளை, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல, இயேசு எப்படி மனுக்குலத்தின் மீது அன்பு செலுத்தினார், இயேசு எப்படி இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் நேசித்தார், அதுபோல நீங்களும் நேசிக்க வேண்டும். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்துகின்ற அந்த அன்பை பார்த்துதான் நீங்கள் என் சீடர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆகவே நாம் கிறிஸ்துவுடைய சீடர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் கண்டிப்பாக நம் அயலாரை அன்பு செய்ய வேண்டும். எந்த விதத்திலும் இந்த அயலாருக்கு எதிராக வாழ்ந்துவிடக்கூடாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அன்பு கட்டளையை இந்த யோவான் நற்செய்தியை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்றார் என்று பார்க்கிறோம். கொரிந்தியர் எழுதிய திருமுகத்திலே 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் பேரன்பை எங்களை ஆட்கொள்கிறது. பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்துவின் பேரன்பை எங்களை ஆட்கொள்கிறது, ஏனெனில் அவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். கிறிஸ்துவின் பேரன்பு எங்களை ஆட்கொள்கிறது. கிறிஸ்து அந்த அளவுக்கு எல்லோரையும் அன்பு செய்தார் என்றால் அவர் அனைவருக்காகவும் இறந்தார் இந்த கல்வாரியிலே. அதுதான் அவருடைய அன்பு. நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை, இதைவிட சிறந்த அன்பு யாரிடம் இல்லை என்று சொன்னார் இயேசு. இயேசு ஏதோ சொன்னதோடு நிறுத்தி விடவில்லை. தன்னையே கொடுத்தார், தன் உயிரையே கொடுத்தார், தன்னையே பலியாக அர்ப்பணித்து அன்பு செய்வதை வெளிப்படுத்தினார். மேலும் யோவான் 1 யோவான் திருமுகம் 4:20 வாசிக்கிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். கடவுளை நான் அன்பு செலுத்துகிறேன், நான் நல்ல கிறிஸ்தவனாக இருக்கிறேன், பக்தியோடு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு சகோதரனை வெறுக்கிறவர்கள் பொய்யர் என்று சொல்லுகிறார். சகோதரனையும் சகோதரிகளையும் வெறுப்போர் பொய்யர். தாம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கண்ணால் காணுகின்ற தனது சகோதரனையும் சகோதரியையும் அன்பு செய்யாதவர்கள் கண்ணால் காண முடியாத கடவுளை கண்டிப்பாக அன்பு செய்ய முடியாது என்று சொல்லுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாமும் கூட இந்த நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஏதோ திருப்பலிக்கு வந்தால் போதும், திவ்ய நற்கருணை உட்கொண்டால் போதும், அருட்சாதனைகளை நிறைவேற்றினால் போதும், இப்படி திருச்சபை கொடுக்கிற வழிமுறைகளை பின்பற்றினால் மட்டும் போதும் என்று நினைத்து விடக்கூடாது. மாறாக கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் இந்த நடைமுறை சம்பிரதாய சடங்குகளை கடந்து அன்பு செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதியோடும் நேர்மையோடும் வாழுகின்றவர்களாக, பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றவர்களாக, எந்த விதத்திலும் அயலாரை ஒதுக்கி விடாதவர்களாக, எந்த விதத்திலும் கைவிடப்பட்டவருக்கு தீர்வு செய்து விடாதவர்களாக இருக்க வேண்டும். அநாதைகள், கைவிடப்பட்டவர்கள் இவர்களை ஏதாவது செய்தால் யார் என்ன சொல்வார்கள், யார் என்னை எதிர்த்து பேசுவார்கள்
என்று நினைத்து விடக்கூடாது. இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே என்று விடுதலை பயண நூலிலே சொல்லுகிறது. அந்நியருக்கு தொலை கொடுக்காதே, நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் குரலுக்கு செவி சாய்ப்பேன், மேலும் என் சினம் பற்றி எரியும். இவர்களுக்கு எதிராக ஏதாவது செய்துவிட்டால் என் சினம் பற்றி எரியும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கடவுள் எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் அன்பு செய்கிறார் என்பதை தான் பார்க்க வேண்டும். ஆகவே இல்லாதவருக்கு வாரி வழங்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு உள்ளவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியதி. அதுதான் அன்பின் வெளிப்பாடு. புனித அன்னை தெரேசா இதை செய்தார். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ நாடுகள் மட்டுமல்ல, கிறிஸ்தவமே வேண்டாம் என்று எதிர்க்கின்ற நாடுகள் கூட அன்னை தெரேசாவை அழைத்தார்கள். நீங்கள் வந்து எங்களுடைய நாட்டிலே உங்களுடைய சேவையை ஆற்றுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த கல் நாடுகளிலே அவர்களுடைய சபையானது தோற்றுவிக்கப்பட்டது. அந்த தலைவர்கள் எல்லாம் அவரை அழைத்தார்கள். கிறிஸ்தவ மதத்தை அவர்கள் அழைக்கவில்லை. ஆனால் கிறிஸ்தவனாக வாழ்ந்த அந்த அன்னை தெரேசாவை அழைத்து உங்களுடைய அன்பை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி கேட்டார்கள். எந்த அளவுக்கு அவர் மதங்களை கடந்து அன்பு செய்தார், மதத்தையும் கடந்து அன்பு செய்தார், ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்பது அவர் செய்த செயல்களிலிருந்து, கருணை செயல்களில், இரக்க செயல்களில் இருந்து நாம் கண்டுகொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்று தினம் நாம் புனித தந்தை பியோவை நினைத்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். தந்தை பியோ என்ன சொல்லுகிறார் என்றால், நான் கடவுள் மீதான அன்புக்காகவும் என் அயலார் மீதான அன்புக்காகவும் பற்றி எறிகிறேன் என்று சொல்லுகிறார். கடவுள் மீது நாம் செலுத்துகின்ற அந்த அன்பு, கடவுளை நான் அன்பு செய்ய வேண்டும், அயலாரை எந்த அளவுக்கு அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் என்றால் அவர் பற்றி எறிகிறாராம். கடவுள் அன்பிலே, மனிதர் அன்பிலே, அயலாருடைய அன்பிலே பற்றி எறிவதாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, என் அயலாருக்காக வாழ விரைவாக கொண்டு செல்லப்படுகிறேன், என் அயலாருக்காகவே நான் வாழுகிறேன், என் அயலாரை காப்பதற்காகவே நான் வாழுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிதான் பார்க்கிறோம் அவருடைய வாழ்வு இருக்கிறது. நான் வேலை செய்தேன், நான் வேலை செய்ய விரும்புகிறேன், நான் ஜெபம் செய்தேன், நான் ஜெபம் செய்ய விரும்புகிறேன், நான் அழுதேன், நாடு கடத்தப்பட்ட என் சகோதரர்களுக்காக எப்பொழுதும் அழ விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நாடு கடத்தப்பட்ட சகோதரர்கள் என்றால் பாவத்தில் வாழுகின்ற சகோதரர்களுக்காக அவர் அழ விரும்புகிறேன், நான் ஜெபிக்க விரும்புகிறேன், நான் அவர்களுக்காக வேலை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தனது அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். கடவுளை அன்பு செய்வது போல் என் ஆன்மாக்களையும் நான் அன்பு செய்கிறேன். கடவுளை எந்த அளவுக்கு நான் அன்பு செய்கிறேன் என்றால் அதே போல ஆன்மாக்களையும் நான் அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை கடவுளிடத்தில் கொண்டு வர வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகள் பிரிந்து சிதறி இந்த உலகத்திலே மிகவும் வேதனையோடு வாழக்கூடாது. சாத்தானுக்கு அடிபணிந்து அடிமைகளாக போய்விடக்கூடாது. மாறாக கடவுளின் பிள்ளைகளாக, சுதந்திர பிள்ளைகளாக வாழ வேண்டும். அதற்காக நான் என்னை கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே தான் அவர் ஒரு நாளைக்கு தொடர்ந்து 18 மணி நேரம் பாவசிங்கர் தினத்திலே செலவிடுவார். பாவசிங்கர் தினத்திற்கு வருகிறவர்கள் அனைவருக்கும் முழுமையான மன்னிப்பும் கடவுளுடைய இணக்கத்தை பெற்றுக் கொடுத்து கடவுளுடைய பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவதே அவருடைய தலையாய கடமையாக இருந்தது. அதை அன்போடு செய்தார். ஆன்மாக்களை கடவுளிடத்தில் கொண்டு வருவது மிகவும் மகிழ்ச்சியான காரியம். அவர் அதற்காக தன்னுடைய நேரம் முழுவதையும் அவர் தன்னையே மறந்து விடுவார். தன்னையே மறந்து இந்த ஆன்மாக்களை கடவுளத்தில் சேர்ப்பதிலே அவர் கருத்தாக இருந்தார். இப்படி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஏதோ ஆன்மீக பணியை மட்டும் அவர் செய்துவிடவில்லை. அன்புக்குரியவர்களே, அவரிடத்திலே பற்றி எரிந்த ஒரு கனவு நனவானது. என்னவென்றால், ஹோம் ஃபார் தி ரிலீஃப் ஆஃப் தி சஃபரிங், ஒரு இல்லம், துன்புறுவோரின் துயர் துடைக்கும் இல்லம் என்ற ஒரு இல்லத்தை கட்டினார். அது இல்லம் என்ன? அது ஒரு பெரிய மருத்துவமனை.
இத்தாலி தேசத்திலே ஐரோப்பிய கண்டத்திலே மிகப்பெரிய மருத்துவமனை அந்த கண்டத்திற்கே அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான படுக்கை வசதிகளோடு அது அவருடைய கனவாக இருந்தது. தன்னுடன் வருகின்ற நண்பர்களை கொண்டு அவர்களுடைய ஒத்துழைப்பை கொண்டு கட்டப்பட்டது. உபகாரிகளுடைய பங்களிப்பை கொண்டு கட்டப்பட்டது. இப்பொழுது அது மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு ஹாஸ்பிட்டல், இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல். அது ஒரு சர்வதேச மருத்துவமனையாக செயல்படுகிறது. அந்த சர்வதேச மருத்துவமனையிலே எல்லா விதமான பாதுகாப்புகளும் உண்டு, வசதியான பாதுகாப்புகள். அங்கு செல்லுகிறவர்கள் மிகப்பெரிய லக்ஸரியஸ் ஹோட்டல்ல தங்குறது போலதான் அவ்வளவு வசதிகளை செய்து கொடுத்து அனைத்து விதமான ஆராய்ச்சிகளும், அறிவியல்பூர்வமான ஆராய்ச்சிகளும், மருத்துவ ஆராய்ச்சிகளும், சோதனை கூடங்களும் அங்கே அமைந்திருக்கிறது. அங்கு இல்லாதது ஒன்றுமே இல்லை. சர்வதேச தரத்தில் அது இன்னும் சிறந்து விளங்குகிறது. வத்திக்கானுடைய நேரடி பார்வையிலே அது செயல்படுகிறது. தந்தை பியோ மிக சிறியதாக தொடங்கினார். ஆனாலும் அவர் தொடங்கியது 1955ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி. அவர் தொடங்கி வைத்த பொழுது 800 படுக்கை வசதிகளோடு தொடங்கப்பட்டது. இப்பொழுது ஆயிரக்கணக்கான படுக்கை வசதிகள். அன்புக்குரியவர்களை, யாருக்காக இதை செய்தார்? மனிதர் மேல் கொண்டிருந்த அன்பினால் செய்தார். அவர் ஒரு நோயாளி தான். அந்த நோயின் காரணமாக நோயினுடைய தாக்கங்கள், கொடுமைகள் அவருக்கு தெரியும். மருத்துவர்களிடையே செல்லுகின்ற பொழுது, அவர் மருத்துவத்தை பெறுகின்ற பொழுது கூட அவர் அந்த மருத்துவத்தின் நிலையை அறிந்திருந்தார். எவ்வளவு ஆறுதலை அந்த மருத்துவர்களிடமிருந்து பெற்றிருப்பார். ஆகவே அந்த ஆறுதலை, அந்த அன்பை, இரக்கத்தை எவ்வளவோ துன்பப்படுகின்ற சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு மிகப்பெரிய பிரியம், அலாதி பிரியம். துன்புறுகிறவர்கள், ஏதோ உள்ளத்தளவில் மட்டுமல்ல, உள்ளத்தளவில் துன்புறுகிறவர்களுக்கு பாவசீகரணத்தின் மூலமாக ஆறுதலையும் இரக்கத்தையும் கொடுத்தால் உடனளவிலும் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று துயருவோரின் இல்லம், ஹவுஸ், வீடு, ஹோம், இது ஒரு ஆஸ்பத்திரி அல்ல, இது ஒரு கிளினிக் அல்ல, மாறாக இது ஒரு இல்லம் என்று சொன்னார். அது ஒரு இல்லம். ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே ட்ரீட்மெண்ட் தான், சிகிச்சை தான் கொடுக்கப்படும். ஆனால் இங்கே இந்த இல்லத்தில் இருக்கிறவர்களுக்கு அன்பு கொடுக்கப்படும், ஆறுதல் கொடுக்கப்படும். அன்பும் ஆறுதலும் முதலில் அவர்களுக்கு தேவை. நோயாளிகளுக்கு, நோயினால் தாக்கப்பட்டவர்களுக்கு அன்பும் ஆறுதலும் மிகவும் தேவை. அன்போடு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை அவர்களிடத்திலே பேச வேண்டும். ஆகவே ஓராண்டு நினைவு 1956 நினைவு தினத்தை கொண்டாடினார்கள். இந்த இல்லம் திறக்கப்பட்டது நினைவு. அப்பொழுது தந்தை பியோ அவர்கள் சொல்லுவார்கள், தங்களுடைய மருத்துவர்களை எல்லாம் அழைத்து சொல்லுவார்கள், நீங்கள் இவர்களுக்கு முதலில் மருந்து கொடுக்க தேவையில்லை, முதலில் உங்களுடைய அன்பை கொடுங்கள். அன்பை விட மிகப்பெரிய மருந்து இல்லை என்று சொல்லுவார். அன்பை கொடுங்கள், கடவுளை அவர்களுக்கு கொடுங்கள், பிறகு உங்களுடைய மருந்தை கொடுங்கள் என்று சொல்லுவார். ஆகவே அடிப்படையில் அந்த இல்லம் அவருடைய கனவு இல்லம் என்று சொல்ல வேண்டும். அது நனவானது அவருடைய வாழ்க்கையில். அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஆயிரக்கணக்கான படுக்கை வசதிகள் அங்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது. மிக பெரிய மருத்துவமனையாக அது மாறியது. அது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. வத்திக்கானுடைய மேற்பார்வையில், திருத்தந்தையுடைய மேற்பார்வையில் நடக்கிறது. அதை திருச்சபைக்கு அவர் கொடுத்து விட்டார். இதிலே கப்புச்சு துறவிகள் மட்டுமல்ல, இன்னும் மற்ற சபைகளை சார்ந்த சகோதரிகள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மருத்துவமனையிலே, அந்த இல்லத்திலே ஜபக்கூடங்களும் ஆங்காங்கே இருக்கிறது. 24 மணி நேரமும் நற்கருணை ஆராதனை நடைபெறுகிறது. ஜபமாலையாக சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆகவே இதுதான் கடவுளை அவர்களுக்கு கொடுக்கின்ற விதம், இதுதான் அன்பை அவர்களுக்கு கொடுக்கின்ற விதம். சிறியவர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், எந்தவித பாகுபாடும் இன்றி எல்லோருக்கும்
எல்லோருக்கும் அங்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கப்படுகிறது. அது அவர்களுடைய இல்லமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இல்லம், இல்லம் என்றாலே அன்பு நிறைந்த ஒரு குடும்பம், அன்பு நிறைந்த ஒரு வீடு. ஆகவே அப்படிப்பட்ட வீடாக அந்த மருத்துவமனையை அவர் உருவாக்கினார். இதற்கு எண்ணற்ற உபகாரிகள் வாரி வழங்கினார்கள், உடனிருந்து செயல்பட்டார்கள். அவரால் தனியாக எந்த காரியமும் செய்ய முடியாது. ஆனாலும் அவருடைய கனவை எப்படி கடவுள் நனவாக்கினார், நிறைவேற்றினார் என்றால் அந்த அளவுக்கு புனித தந்தை பியோ மனுக்குலத்தில் இயேசு எப்படி மனுக்குலத்தின் மீது அன்பு கொண்டிருந்தாரோ அதே அன்பை பிரதிபலித்தார். ஆகவே தந்தை பியோவினுடைய அன்பு இயேசு கிறிஸ்துடைய அன்பை பிரதிபலிக்கின்ற அன்பாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் கூட அப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் வாழ்வதற்காகவே அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த மருத்துவமனை, இந்த துயரோடு ஒரு இல்லத்தை கட்டிய பொழுது அங்கு இருக்கின்ற வசதிகளை எல்லாம் பார்த்து ஒரு சில கேள்விகளை எழுப்பினார்கள். இவ்வளவு வசதியா, லக்ஸூரியஸ் ஹோட்டல், இது என்ன, ஒரு ஏழ்மைக்கு அடையாளமா என்றெல்லாம் சொன்னார்கள். அதற்கு இந்த பியோ தந்தை பியோ பதிலளித்தார்கள், ஆம், தேவைப்பட்டால் இந்த மருத்துவமனை இன்னும் தங்கத்தால் கூட நான் கட்டிடுவேன், தேவைப்பட்டால் தங்கத்தால் கூட கட்டிடுவேன், கோல்டன் ஹாஸ்பிட்டலாக கூட நான் மாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருடைய எண்ணத்தை பாருங்க. சும்மா ஊதாரித்தனமான பதில் அல்ல. அவர் சொல்லுகிறார், அங்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நோயாளிகளிலே இயேசு இருக்கிறார். ஆகவே இயேசுவுக்கான இல்லம், இயேசுவுக்காக நான் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்வேன். ஒவ்வொரு நோயாளியிலும் இயேசுவை காணுகிறார். ஒவ்வொரு நோயாளியும் துன்புறுகின்ற பொழுது அங்கு இயேசு துன்புற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதை தந்தை பியோ அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆகவே துன்புறுவோரில் இயேசு இருக்கிறார். ஆகவே எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிக்கலாம். அவை அனைத்துமே அவரால் கொடுக்கப்பட்டது, நம்மால் கொடுக்கப்பட்டதல்ல. நாம் பெற்றுக்கொண்டதை அவருக்கு கொடுக்கிறோம். மனம் தளராமல் மகிழ்ச்சியோடு இதை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளை எப்படி அன்பு செய்கிறோம்? நாம் அயலாரை நாம் எப்படி அன்பு செய்கிறோம்? நம்மால் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்களா என்று கேள்விகளை எழுப்புவோம். வாழ்க்கையை தந்தை பியோவினுடைய பாதையிலே நாம் கட்டி எழுப்புவோம். ஆமாம். Yeah.
சோதரிகளே, நாம் அனைவரும் ஒரு நிறுத்த உள்ளத்தோடு இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகளை, இந்த உலகத்தின் தேவைகளை, கைவிடப்பட்டோர், அநாதைகள், ஆதரவற்றோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து இப்பொழுது மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு அடைந்து கொடுத்திருக்கிறாக. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களது நாணய பணி எல்லாம் தந்தையாக விளக்கேற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கியிட உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றுவதை எங்களை உமது ஆட்சிக்கு எடுத்து செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை படுத்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறக்கனையும் உயர்க்கனையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுறையில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருந்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடணும். இங்கிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது தெய்வீக ஆசிரியனால் நிரப்பியதிலும், மேலும் உயர்த்தல் எதிர்நோக்குடன் துணைப்பட்ட எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் விளைச்சலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணின் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித தந்தை பியோ, இவ்வுலகிற்கு வந்தவராக எழுந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தொகை பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றுடன் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் மன்னிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைப்படிக்கலையால் பயிற்சி பெற்று நாம் துணிவுடன் சொல்வோம்: ஆண்டவரை, தேவை அனைத்து நிலைமைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி
மது திருமணத்துக்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் மனிதர்களாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுலகத்தில்
சகோதரிகளே, இனிமேல் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை புனித பிரியோ நவநாள் திருப்பலியானது நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு ஆசை பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக வருகின்ற நவம்பர் மாதம் இறந்தோருக்காக நாம் ஒப்புக் கொடுக்கின்ற மாதம். இறந்தோருக்காக செபிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த மாதத்தில் 1 தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை விளக்கமாக பரிபூர்ண பலன் கிடைக்கின்ற நாட்கள் கல்லறை சந்தித்து அந்த இறந்தோருக்காக ஜெபிப்பது, பரிசுத்த பாப்பானவருடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்பது, ஒரு விசுவாச பிரமாணம், ஒரு பல்லவத்து மந்திரம், ஒரு அருளை மந்திரம் சொல்லி ஜெபிப்பது, நல்ல பாவ செய்தலும் செய்து நற்கருணை உட்கொள்வது, இவற்றையெல்லாம் கடைபிடித்தால் பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்று திருச்சபை அந்த பரிபூர்ண பலனை நமக்கு அளிக்கிறது. ஆனால் இந்த வருடத்தில் ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த கொரோனா தொற்று நோய் காரணமாக மக்கள் எல்லோரும் நினைத்த நேரத்தில் கல்லறைக்கு செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் இருப்பதனாலே இந்த பரிபூர்ண பலன் நவம்பர் மாதம் முழுவதும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சலுகையை கொடுத்திருக்கின்றது. நவம்பர் மாதம் முழுவதும் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த காரியங்களை செய்யலாம். அப்படி கல்லறைக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் இந்த ஜபங்களை வீட்டிலேயே இருந்து அதே மனநிலையில் இருந்து ஜெபிப்பது, நல்ல பாவ சிகிதம் செய்து நற்கருணை உட்கொள்வது, இவற்றையெல்லாம் நாம் கடைபிடித்தால் நமக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்று திருச்சபை நமக்கு அறிவிக்கிறது. திருத்தந்தை அவர்கள் இந்த சலுகையை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த நவம்பர் மாதம் முழுவதும். ஆகவே இதை பயன்படுத்தி மரித்தோருக்காக, ஆன்மாக்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு உதவும்படியாகவும் பரிபூர்ண பலனை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களின் நிறைவு பெற செய்திருக்க உண்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே